வணக்கம் நேயர்களே, ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 27ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரை அப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான், நீங்கள் வந்து ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க, மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது வந்து புது பலன்கள், அதுக்கப்புறம் வர தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்த நடக்குது லிங்க் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் அதில் இருக்க வேலை சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வாரத்தின் இறுதியில் வந்து வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அந்த டைமில் மட்டும் ஏதாவது முக்கியமான காரியம் செய்கிறீங்கன்னா ஒரு உப்பு மற்றும் சர்க்கரை போட்டு அந்த கரைசல் தண்ணி வந்து குடிச்சுங்க. வயிற்றில் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா முக்கியமான வேலை போகும்போது ஒன்றும் பெருசாக எஃபெக்ட் ஆகாது. அதுதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி, ரெண்டாம் அதிபதியான சூரியன், 2ஆம் அதிபதி சூரியன் 7 இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான பலன்கள். மற்றபடி உங்களது 3ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் அது வந்து 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல வெற்றங்கள். கொஞ்சம் வந்து சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும். மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் 4ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் அது வந்து 8லேருந்து இப்போ 9க்கு போகிறனால சிறப்பான பலன்கள். சிறப்பான பலன் போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பிரயாணம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய பண்ணுவீங்க. ஸோ பட் தான் லாபம் இருக்கும், நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 10 தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா குருவோடைய ஸ்டார்ட்டில் போய் குரு வக்கரமாக போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 5 மற்றும் 10ஆம் அதிபதி வந்து பார்க்கும்போது செவ்வாயாக இருக்கும்போது ரிவர்ஸில் போகும்போது குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சார்ந்த விஷயங்களால் வந்து சிறப்பான ஒரு நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ், வியாபாரத்தில் சின்ன டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் நல்ல லாபங்கள் இருக்கும்னா திடீர் லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் கவலைப்படுற மாதிரிங்கள நமக்கு வந்து கடைசி நேரத்தில் வந்து நல்லா கை கொடுத்து யாராச்சும் வந்து திடீர் ஒரு அதிர்ஷ்டங்களோ திடீர் பெரிய லாபங்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெருத்த லாபங்கள் இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 7ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல், சுப நிகழ்ச்சிக்கான அலைச்சலை நிறைய ஏற்படுத்துங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து புது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் 2ஆம் அதிபதியாக 7 சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன். வெள்ளி சனியில் மட்டும் 8ல் வந்து அது கும்பத்தில் போகின்ற காலகட்டத்தில் மட்டும் சந்திராஷ்டம காலகட்டங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏதாவது முக்கியமான விஷயங்களுக்கு போகிறீங்கன்னா உப்பு மற்றும் சர்க்கரை போட்டு அந்த கரைசல் தண்ணியை குடிச்சிட்டு போங்க. அப்போ சந்திராஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காதுங்க. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செலவுகளை நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ 5, 10ஆம் அதிபதியாக இருந்து குழந்தைகளுக்காகவும் தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். பட் ஆனால் லாபகரமாக முடிவதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்க ராகு வந்து சனியுடைய சார்த்தம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாடு வெளியூரில் இருக்கணும். சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுங்க. கொஞ்சம் மெடிடேஷன், சாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் வந்து வெளிநாடு வெளியூரில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் வந்து நல்லா வளர்ச்சி, நல்லா ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு. பட் குரு வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸ்லோவாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கடக லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது கணவன் மனைவியினுடைய சின்ன கருத்து பேதங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள். பட் இருந்தாலும் திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளை சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா வந்து 8ல் உள்ள கிரகம் 11ஆம் அதிபதியினுடைய நட்சத்திர சாரத்தில் போகும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் விபரீத ராஜ யோகமாக மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் கடக லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். மற்றபடி லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க.
கடகலக்கணமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 12ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சில பேர் வந்து கணவன் மனைவி வந்து வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடகலக்கணமாக இருந்து கேது தசாபதி, கேது 3ல் இருக்காங்க. ஸோ 3ல் இருந்து அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாயார் சம்பந்தமான விஷயங்கள் வீட்டிலலாம் வந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக, தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்து கடகலக்கணமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8லேருந்து ஒரு 9ல் இருக்கும்பொழுது நிறைய லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபங்கள், நல்ல ஒரு பெரிய ஒரு வருமானங்கள், தந்தை சார்ந்த சொத்துக்களாக நல்ல லாபங்கள் வருவதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து தாயார் சம்மந்தமான விஷயம் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணங்களாக நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கும் பெரிய லாபங்கள், பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும். உடல் நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல காசு ரொட்டேஷன், நல்ல ஒரு வருமானங்கள், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலையில் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல ரொட்டேஷன்ஸ் சூப்பராக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3 மற்றும் உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன், 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 8ல் போகிறார். ஸோ 8ல் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. கொஞ்சம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். மாமியார் சார்ந்த உறவுகள், தொழில் ரீதியான விஷயங்களே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து அந்த 3-8னாலே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக, நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 11ல் இருக்காங்க. 11ல் இருக்கும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான, திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜயோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அது 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் இருக்கும். பட் இந்த செவ்வாய் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக வருமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உச்சமாக இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். தொழில் ரீதியான விஷயங்களை பேராசை காட்டி மற்றவங்களை ஏமாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து செவ்வாய் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பான லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 இருந்தால் கொஞ்சம் அந்த 8ங்கிற இடம் வரனால வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க சிறப்பான பலன்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான, தாயார் சம்பந்தமான விஷயங்கள் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதினா, ராகு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து தாத்தா மூதாதையர் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம பேசும்போது பழகும்போது வேற்று மதத்தினர், வேறு ஜாதியினர்ட்டெல்லாம் பேசுவோம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபத்தினா, குரு வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து சின்ன சின்ன பிடிவாதங்களோடு இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க. சிம்ம லக்னமாக சனி தசாவது, சனி வந்து பார்த்திங்கன்னா 7ல் இருந்து அது வந்து 6ஆம் அதிபதியுடைய இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். அகலக்கால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோமோங்கிற ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கிறது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் தொழில் வந்து ஓவர் ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது ஏதாச்சும் லாக் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அது பின்னாடி சுத்தமாக இருக்கும். கொஞ்சம் அந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக சனி தசாவது. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களே பண்ணுவார். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கார். 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வந்து போகிறதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்.
கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தினா 2 11 புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருந்து வேலை சம்மந்தமான விஷயம் நல்லா ஏற்றுங்க, நல்ல லாபம், நல்ல ரொட்டேஷன்ஸ் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக வந்து கேது தசாவது 2ல் வந்து கேது இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் அதனால் விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்புல கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து வழக்குகள் ஏதாச்சும் டீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா வந்து அந்த வழக்குகள் எதுக்கு சொல்கிறோம்னா அது கேது வந்து சூரியனோட சாரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிவிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 8க்கு போகிறார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பெண்கள் சார்ந்த விஷயங்கள், தேவையில்லாத சந்தேகங்கள், அதனால் மனக்குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கும். சிறு தூர பிரயாணங்கள் போகும்போது பிரயாணத்தில் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு விஷயம் நடக்கணும்னால ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இறை வந்து உள்ளுக்குள்ளே வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும். தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. அதீதமான ஒரு அகலக்கால் வைக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள், அதுக்கான நிறைய பிரயாணங்கள், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு வந்து நம்ம ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் குருடைய சார்ந்த போது கொஞ்சம் பிரயாணங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடோ வெளியூரோ பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், நிறைய வெளியூர், வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் உடம்பு முடியாமல் அம்மாவுக்கு போகிறதுக்கான கொஞ்சம் உடல் ரீதியான விஷயங்கள் பார்த்தோம். இல்லைன்னா நம்மகிட்ட சண்டை போடுவாங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6ன்னும்போது வேலையில் வந்து நிறைய வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய வேலை ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ்லாம் இருக்குங்க, ஒன்றுமே புரியலைங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவி வந்து கொஞ்சம் சுற்றுலா, வெளி ஸ்தலங்களுக்கு பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கவனம் தேவை. தேவையில்லாத அகலக்கால் வச்சு ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 7க்கு வரார். ஸோ அதனால் வந்து வெளிநாட்டில் இருக்கணும் பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. ஸோ தந்தை சார்ந்த விஷயங்களையும் வந்து பெருத்த லாபங்கள் செவ்வாய் புதனுக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் சூப்பராகவே இருக்குங்க. 10ஆம் அதிபதி வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதி சந்திரன். 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துடுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபதி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய குழந்தைகளாக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கும், கலைஞர்களுக்கு வந்து நிறைய பிரயாணம், வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. மற்றபடி கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபதினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியாக இருந்து சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் விஷயங்களில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வேலை விஷயங்கள் நல்ல பெரிய ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி வந்து செவ்வாய் 10ல் இருக்காருங்க. 3 8ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கவனம் தேவை. அதீதமான டென்ஷன் தொழிலில் இருக்கும். மாமியார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து கன்னி லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனியோடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள உள்ளுக்குள்ளே வந்து சின்ன புகைச்சல்கள், சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து குரு தேசாபதி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்பா போய் பார்க்குறது, கணவன் மனைவி வந்து உங்கள் அப்பா தள்ளி இருக்காருன்னா அவரை போய் பார்க்குற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட வளர்ச்சினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலை பலுக்கள் சில பேருக்கு வந்து வேலையில் கொஞ்சம் நிறைய வேலை இருக்குங்க, ரொம்ப டென்ஷன் பண்ணுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது நல்லது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபதி அந்தரங்கள். ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் வந்து வெடுக்கு பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க.
அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவாரும்போது சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 7ல் வந்து நல்ல உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கான பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை விஷயமானது இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம். ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனட்டிக்காகவும் வரும். அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க. ஸோ இதுதான் வந்து மாத்ரு தோஷமாக வருது. ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா 4ஆம் அதிபதினு சொல்லுவோம். ஸோ 4ஆம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு 4ஆம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்ரு தோஷம் கொடுக்கும். சில நேரங்களில் வந்து பார்த்தா நிலை அந்த பூமி மனை வாங்குறதையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்ரு தோஷங்கிறது கொடுத்துரும். ஸோ ஏன்னா 4ஆம் இடம்னும்போது அதையும் பாதிக்கும், இல்லை இதில் ஒரு பாதிக்கும் வச்சுமே ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும். ஸோ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கும்ப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 4 9ஆம் அதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி தான். ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக 4ஆம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்காக வரும். சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாகுடம் பண்ணியிருப்பாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது. ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது, அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனையா போட்டு தாக்குறது, சொத்துக்காக ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாத்ரு தோஷமாக மாறும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம்? ஸோ இதுக்கு வந்து காரகதை. ஸோ 4ஆம் அதிபதி தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்மந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த நீர் மோர் கொடுக்கறது, தண்ணி பந்தல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைன்னா கூட அன்னதானம். ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க. ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க. நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகுங்க. ஸோ எல்லாமே எந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசின் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகுமோ உடனே ஆகாது. இது வந்து நீங்கள் கொடுத்துட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ சம்மந்தப்படும் போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும். ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோன்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூவாக பண்ணிட்டு வாங்க. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு 10% 15% அப்படியே கம்மியாகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும். ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க. அன்னதானம் பண்ணிங்கன்னா இந்த மாத்ரு தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரனுடைய மனைவி, ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த சொர்ணாம்பிகை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்ரு தோஷங்கிறது வந்து கண்டிப்பாக விலகும். பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். வணக்கம்.